அன்புக்குரிய நம்பிக்கை தொலைக்காட்சி நேயர்களே, உங்களை மீண்டும் இந்த சிறப்பு நிகழ்ச்சியில் சந்திப்பதில் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரிலே உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துதல்களையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். அன்புக்குரியவர்களே, இன்றைக்கு நாம் இந்த நிகழ்ச்சி ஒரு வித்தியாசமான ஒரு சிறப்பு நிகழ்ச்சி. புனித வெள்ளி திருநாளை ஒட்டிய இந்த நிகழ்ச்சி ஒருவேளை ஒரு இலக்கிய நிகழ்ச்சி என்றும் சொல்லலாம், ஒரு இறையியல் சார்ந்த நிகழ்ச்சி என்று சொல்லலாம். ஏனென்றால் இந்த நிகழ்ச்சியினுடைய தலைப்பு கவிஞர்கள் போற்றும் சிலுவை. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கல்வாரி சிலுவை தியாக மரணத்தை நாம் நினைவு கூறுகிற முக்கியமான தவக்கால நாட்கள் இவை. இந்த நாளில் பெரிய வெள்ளியை எதிர்நோக்கி இருக்கிற நாம் அவருடைய கல்வாரி சிலுவையைத்தான் பல வகையில் நாம் தியானித்து வருகிறோம். அதில் பாருங்கள், வழக்கமாக நாம் திருமறையின் அடிப்படையில், திருமறை உபதேசங்களின் அடிப்படையில் சிலுவையை தியானிக்கிறோம். அல்லது அது பற்றி பல்வேறு இறையியல் அறிஞர்கள் அல்லது தேவ ஊழியர்கள், கிறிஸ்தவ எழுத்தாளர்கள் அவர்கள் சொல்லுகிற கருத்துக்களின் அடிப்படையில் சிலுவையை பற்றி பல உண்மைகளை நாம் கற்றுக்கொள்ளுவதும் ஆராய்வதும் வழக்கம். ஆனால் இந்த நிகழ்ச்சியில் தமிழ் கவிஞர்கள் சிலுவையை எப்படி பார்த்திருக்கிறார்கள், கவிஞர்களுடைய பார்வையில் எப்படி சிலுவை அவர்களுக்கு தோன்றி இருக்கிறது, அதை அவர்கள் எப்படி வெளிப்படுத்தி இருக்கிறார்கள் என்பதை பற்றிய ஒரு உரையாடல் தான் இந்த நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியில் கவிஞர்கள், அவங்க கிறிஸ்தவர்களாக இருந்தாலும் சரி, கிறிஸ்தவர் அல்லாதவர்களும் பல கவிஞர்கள், கவிதை படைப்பாளர்கள் சிலுவையை பார்த்து அற்புதமான கருத்துக்களை, சிந்தனைகளை, எண்ணங்களை வெளிப்படுத்தியிருக்கிறார்கள். அதெல்லாம் பற்றி உரையாடுவதற்கு நம்மோடு இன்றைக்கு நம்முடைய நம்பிக்கை தொலைக்காட்சி நிலையத்துக்கு 2 இறை அடியார்களும் தமிழ் அறிஞர்களும் வந்திருக்கிறார்கள். அவர்களை உங்களுக்கு நான் அறிமுகப்படுத்த விரும்புகிறேன். முதலாவது, நம்மோடு இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதற்கு தென்னிந்திய திருச்சபையினுடைய சென்னை பேராயத்தினுடைய ஆயர், இளம் ஆயர், எழுச்சிமிக்க ஆயர், இலக்கிய உணர்வு மிக்கவர், இசை தாளந்து மிக்கவர், தமிழ் உணர்வு மிக்கவர், அருள் திரு கிறிஸ்து அடியான் அவர்கள் நம்மோடு இருக்கிறார்கள். அவர்களை நம்பிக்கை தொலைக்காட்சியின் சார்பில் அன்போடு வரவேற்கிறேன். அதுபோல் இன்னொரு தமிழ் அறிஞரும் நம்மோடு இருக்கிறாங்க. அவர்கள் சென்னை மகளிர் கிறிஸ்தவ கல்லூரியினுடைய சுயநிதி பிரிவு தமிழ் துறையில் அவர்கள் தலைவராக இருந்து தமிழ் பணியும் கல்வி பணியும் ஆற்றி வருகிறார்கள். அவங்க பல கிறிஸ்தவ இலக்கியங்களை நன்கு ஆராய்ந்து முனைவர் பட்டம் பெற்றவர், அத்தோடு பல நூல்களை எழுதினவர், பல சிறப்பான விருதுகளை பெற்றவர். அவர்களும் நம்மோடு இணைந்திருப்பது நமக்கு மகிழ்ச்சி. பேராசிரியர் முனைவர் ஃபீபி ஸ்டெல்லா அவர்களையும் இந்த நிகழ்ச்சிக்கு அன்போடு நான் வரவேற்கிறேன். கவிஞர்கள் பார்வையில் சிலுவை எப்படி பார்க்கப்படுகிறது என்பதை நாம் விவாதிக்கப் போகிறோம். அந்த கவிஞர்கள் கிறிஸ்தவர்களாகவும் இருக்கலாம், கிறிஸ்தவர் அல்லாதவர்களாகவும் இருக்கலாம். மரபு வழியாக இலக்கண அடிப்படையிலான கவிதைகளை எழுதினவர்களும் சரி, புது கவிதைகளை எழுதினவர்களையும் நாம் கொஞ்சம் சில சான்றுகளை பார்க்கலாம். நம்முடைய நிகழ்ச்சியினுடைய கால அளவு கருதி 1-2 சான்றுகளை மட்டும், ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம்னு சொல்லுவாங்கள்ல, அது மாதிரி சில பதம், சில உதாரண கவிதை துளிகள், தேன் துளிகளை நாம் பார்க்க போகிறோம். முதல்ல நம்ம ஆயரை கேட்கலாம். அருள்பணி கிறிஸ்து அடியான் அவர்கள், ஏதாவது ஒரு நல்ல கிறிஸ்தவ கவிஞர் தன்னுடைய கவிதை படைப்பில் சிலுவையை பற்றி என்ன சொல்லியிருக்காரு, ஒரு சான்று சொல்லுங்களேன். நிறைய சொல்லியிருக்காங்க. அதில் முதலாவதாக தேம்பாவணி என்கின்ற இலக்கியத்தில் வீரமாமுனிவர் அவர்கள் சொன்ன சில வரிகளை நான் சொல்ல விரும்பப்படுகிறேன். அதில், ஏரணியே என் அன்பே, என் அன்பிற்கு ரதமே, சீரணியே உயர் வீட்டை திறக்கும் கோல் இதே என்று அவர் சொல்லுகின்றார். சிலுவை தியானத்தை நாம் தியானிக்கிறதுனால இயேசு நான் நிலைவாழ்வுக்கு வழி என்று சொன்னார். கடைசி நேரத்தில் அந்த கல்வனுக்கும் அந்த வழியாக மாறினார். அந்த இன்ப வீட்டை திறந்த கோல் இதுவே என்று சொன்னது திறவுகோல். அது மிக சரியாக அந்த நிகழ்வோடு பொருந்துகிறதை பார்க்கலாம். அதே போல, தாரணியே எங்கனும் நான் ஆண்டு ஓச்சும் செங்கோலை என்று இயேசு கிறிஸ்துவை கடவுள் தந்த நன்கொடையாக ஒவ்வொன்றாக சொல்லி புகழ்கிறதை பார்க்கிறோம். மிக சிறப்பாக இது அமைந்திருக்கிறது. அப்புறம் அது 4 எத்தனை அடி கொண்ட பாட்டுங்க? அது 4 அடி உள்ள பாட்டு.
அதில் சொல்லுகிறார், பேரணியே எனது உயிரின் பேருயிரே வாழியவே என்று சொல்லுகிறார். வழக்கமாக காதல் கவிதைகளிலே தான் இப்படி கொஞ்சம் குறிப்பேற்றி சொல்லுவார்கள். உயிரின் உயிரேன்னு சொல்லுவாங்க. உயிரின் உயிரே என்று சொல்லுவார்கள். ஆனால் அங்கே இயேசுவை இப்படி அவர் சொல்லுவது அன்பிற்கு இனியவராக நெருக்கமாக காட்டுவது மிகச் சிறப்பாக அமைந்துள்ளது. நீங்கள் சொல்லும்போது எனக்கு கவிஞர் கண்ணதாசனுடைய பாட்டு தான் நினைவுக்கு வருகிறது. உயிரின் என் உயிருக்கு உயிரேன்னு காதலில் ஈடுபட்டவங்க தான் சொல்லுவாங்கன்னு. அவர் ஒரு பாட்டில் சொல்கிறாரு, தன்னுயிர் பிரிவதை பார்த்தவர் இல்லை, என்னுயிர் பிரிவதை பார்த்து நின்றேன் என்கிறார். அவருடைய அன்புக்குரிய அந்த காதலியோ மனைவியோ இறந்தபோது தன் உயிரே இறப்பது போல இருந்தது என்று. அதே மாதிரி இங்கே வீரமாமுனிவர் என் உயிரின் பேருயிரே என்று ஆண்டவருடைய சிலுவையை பாராட்டுவது ரொம்ப சிறப்பாக இருக்குது. அதே மாதிரி நானும் கிறிஸ்தவர் அல்லாத புலவர்களும் சிலுவையை ரொம்ப அற்புதமாக பாடியிருக்கிறார்கள். நம்ம மகாகவி பாரதியாரை பற்றி சொல்ல வேண்டியதில்லை. அவருடைய அந்த புகழ்பெற்ற பாடல் தொடங்குற முதல் வரியே எப்படி தொடங்குதுன்னு எல்லாருக்கும் தெரியும். பள்ளிக்கூடத்தில் கூட அது பாடமாக வச்சுருப்பாங்க. ஈசன் வந்து சிலுவையில் மாண்டனன், எழுந்துயிர்த்தனன் நாளொரு மூன்றினில், நேசமா மரியா மக்தலேனா நேரில் இந்த செய்தியை கண்டனல், தேசத்தீர் இதன் உட்பொருள் கேளீர், தேவர் வந்து நமக்குள் புகுந்தே நாசமின்றி நம்மை நித்தம் காப்பர், நம் அகந்தையை நாம் கொன்று விட்டால். இன்னும் சொல்லிக்கிட்டே போகிறாரு. அவர் என்ன சொல்கிறாரு, உண்மை என்ற சிலுவையில் கட்டி உணர்வை ஆணி தவம் கொண்டு அடித்தால் வன்மை பேருயிர் இயேசு கிறிஸ்து வானமேனியில் அங்கு விளங்கும், பெண்மைகான் மரியா மக்தலேனா பேணும் நல்லறம் இயேசு கிறிஸ்து நுண்மை கொண்ட பொருள் இது கண்டீர், நொடியில் இஃது பயின்றிடலாகும். நான் விளக்கி சொல்ல நமக்கு நேரம் இல்லை. மரியா மக்தலேனா உயிர்த்தெழுந்த இயேசு பெருமான் முதல்ல காட்சி தருகிறார் அந்த பெண்ணுக்கு தான். பாருங்க, அந்த மக்தலேனாவையும் இயேசுவையும் வச்சு ஒரு அற்புதமான தத்துவத்தை சொல்ற. நமக்குள்ள இருக்கிற அகந்தை தீமையை கொன்று விட்டால் நமக்காக சிலுவையில் அறையுண்ட அந்த இறை மகன் நமக்கு முன்னால காட்சி தருவார் என்று விளக்குகிறார். இந்த நேரத்தில் பாரதியார்னு சொல்லும்போது இந்த பாட்டு தான் எல்லாருக்கும் தெரியும். ஆனால் அவர் உரைநடையில் சிலுவை அப்படிங்கிற தலைப்பில் சுதேசமித்திரன் பத்திரிகையில் ஒரு கட்டுரை எழுதியிருக்காரு. அந்த கட்டுரையில் யூதர்களை ரோம தேசத்தவர்கள் வென்று பிலாத்து ரோம அதிகாரி ஆனாலும் அவனுக்கு பயப்படாமல் இயேசு கிறிஸ்து கடவுளை பற்றி நற்செய்தியை முழக்குகிறார். ஆனால் யூத குருக்கள் அவருக்கு எதிராக சதி செய்து அவரை கிறிஸ்துவை சிலுவையில் அடித்து கொன்று விட்டார்கள். சிலுவையில் அடித்து கொன்றுவிட்டு கிறிஸ்து மதத்தையே கொன்றுவிட்டோம் என்று அந்த மூடர்கள் நிச்சயித்தார்கள். இன்று கிறிஸ்து மதம் உலகம் முழுவதும் சூழ்ந்து நிற்கிறது, வருந்தினால் வாராதது ஒன்றுமில்லைன்னு உரைநடை கட்டுரையில் எழுதியிருக்கிறாரு. சிலுவையை தோல்வியின் அடையாளம் அல்ல, அது வெற்றியின் அடையாளம். அந்த சிலுவையினால தான் இன்றைக்கு கிறிஸ்தவ மார்க்கம் உலகமெல்லாம் பரவி இருக்குன்னு பாரதியார் சொல்கிறார். ரொம்ப அருமையான கருத்து. சரி, புது கவிதையில் கவிஞர்கள் என்ன சிலுவையை பற்றி சொல்லியிருக்காங்கன்னு நீங்கள் ஒரு சான்று சொல்லுங்களேன் பேராசிரியர் அவர்கள். ஐயா, புது கவிஞர்களில் நிறைய பேர் நம்ம கவிதை, அதாவது தன்னுடைய கவிதை வரிகளில் இயேசு கிறிஸ்துவோடைய சிலுவை பாடுகளை பற்றி நிறைய சொல்லியிருக்காங்க. அதில் நான் குறிப்பாக வந்து கவிஞர் வாலி அவர்களுடைய புது கவிதையை உதாரணத்துக்கு சொல்கிறேன். மரங்கள் வந்து தங்களுக்குள் புலம்பிக் கொண்டு இருக்கக்கூடிய ஒரு சூழலை மிக அழகாக அவர் படம் பிடித்து காட்டியிருக்கின்றார். இந்த மனிதர்கள் நம்மை கொண்டு பல சிலுவைகளை செய்து விடுகிறார்கள், இன்னும் தங்களை கொண்டு ஓர் இயேசுவை தயாரிக்க முடியவில்லையே. அற்புதமான கவிதை. ஆமாங்க ஐயா. இதில் இந்த இரண்டு மரங்கள் பேசி கொண்டிருக்கின்றன. அதில் இயேசு கிறிஸ்துவை போன்ற ஒரு பண்புடையாளனை இன்னும் மனிதர்கள் உருவாக்கவில்லையே என்று மிகவும் ஆதங்கமாக இந்த கருத்தை வாலி அவர்கள் தெரிவிக்கின்றார்கள். அவருடைய ஆதங்கம் ரொம்ப நம்ம நினைத்து பார்க்க வேண்டியது இல்லையா? ஒரு மரத்தை வச்சு சிலுவையை செஞ்சு அந்த சிலுவையிலையும் ஒரு நல்ல மனிதராக வாழ்ந்த இயேசுவை சிலுவையில் தான் அரைஞ்சாங்களே தவிர அவங்க இயேசுவை மாதிரி ஒரு நல்ல மனிதராக மாறலையே என்று கவிஞர் வருந்துக்கிறார். அது நல்ல கவிதை. நீங்கள் வேற ஏதாவது மற்ற கவிஞர்கள், கிறிஸ்தவ கவிஞர்கள் சொன்னது சிலுவையை பற்றி சொல்லுங்களேன். கண்டிப்பாக ஐயா. இதில் எச்.ஏ. கிருஷ்ண பிள்ளை அவர் எழுதின ரட்சணிய யாத்திரிகத்தில் அவர் மிக அழகான
குறிப்பிட்டிருக்கிற சில வரிகளை நான் சொல்ல நினைக்கின்றேன். நோக்கிலே அணு ஒவ்வொன்று 100,000 கோடி மாக்கியத்தின் சும்மை மலிந்த பாவம் திரட்டி ஆக்கு சிலுவை அமலன் சிரத்தேந்தி காக்கை கடனாக கல்வாரி நோக்கினார் என்று எழுதின இந்த வரியிலே அவர் சொல்லுகிறார், சிலுவையில் இருக்கிற ஒவ்வொரு அணுவும் ஒரு மாக்கியம் என்றால் யானை, 100,000 கோடி யானையினுடைய எடை மிகுந்த அந்த சிலுவினுடைய ஒவ்வொரு அணுவும் சேர்ந்தால் எப்படி இருக்கும், அப்படி அத்தனை எடையாக இருக்கின்ற மனிதருடைய பாவத்தை சிலுவையில் வைத்து அவர் சுமந்தார் என்று சொல்லி அந்த காரியத்தை நாம் புரிந்து கொள்ளும்படி மிக அதை பெருக்கி சொல்லுகின்றார். அந்த வரிகளை நான் மிகவும் அழகாக ரசிக்கின்றேன். அதே போலவே அவர் அடுத்த ஒரு வரியை சொல்லுகின்றார், ஈசன் சினம் நோக்கி ஈன நரரை பிணித்த பாசு வினை நோக்கி பிரிந்து நடு நின்று வரும் பேசறிய துன்ப பிரளயம் நோக்கி இந்த காசினியை நோக்கினார் கல்வாரி நோக்கினார் என்ற இந்த வரிகளில் அவர் சொல்லுகிறார், இயேசுனுடைய மனநிலை சிலுவை மரணத்தை நோக்கி அவர் அமர்ந்திருக்கும் போது எப்படி இருந்தது என்பதை மிக அழகாக வடித்து சொல்லுகின்றார். அதாவது இந்த பெரிய கடவுளுடைய சினத்திலிருந்து மனிதனை காப்பாற்றுவதற்காக அவர் கல்வாரியை நோக்கி அவர் செல்லுகிறார், தன்னையே பலியாக கொடுத்தன. ரொம்ப அருமையான கருத்து. உங்களுக்கு அந்த மன்னிப்பு பற்றி கிருஷ்ணபிள்ளை பாடின பாட்டு ரொம்ப புகழ்பெற்ற பாட்டு இல்லை, தன்னறிய திருமேனி சதைப்புண்டு தவிப்பெய்தி பன்னறிய பலபாடு படும்போதும் பரிந்து எந்தாய் இன்னதென அறிகில்லார் தாம் செய்வது இவர் பிழையை மன்னியும் என்று எழிற்கனிவாய் மலர்ந்தார் நம் அருள் வள்ளல்னு இயேசு சிலுவையில் சொன்ன முதல் மொழியை அற்புதமாக அவர் கவிதையாக்கி இருக்கிறார். அதே நேரத்தில் நான் திருவிக்கா அவருடைய பாடல்கள் கிறிஸ்துவின் அருள் வேட்டலில் கிறிஸ்துவை பற்றி அவர் பாடின பாடல்கள் மிகவும் புகழ்பெற்றவை. அதெல்லாம் சொல்ல நமக்கு நேரம் இல்லை. அப்படியே ரெண்டு வரி அந்த குறள் வெண்பாவில் ரொம்ப அற்புதமாக சொல்லுவார். ஆணி அறைந்தவர்க்கும் அன்பான தெய்வமே தோணி எனக்காவாய் தொடர்ந்துன்னு சொல்லுவார். சிலுவையும் ஆணியும் செந்நீரும் நெஞ்சில் நிலவும் தவமே நிறை, என்னுள்ளே நீ பிறந்தாய் உன்னுள்ளே நான் இறந்தேன் இயேசு பெருமானே என்று இன்னொரு இடத்துல பாடுகிறார். உன் குருதி மூழ்கினேன் உய்ந்தேன் திருக்குமரா என் குருதி எங்கேயோ ஏது என்று இப்படி நிறைய பாடியிருக்கிறார். அப்புறம் அன்பு என்பதற்கு விளக்கமே இயேசு பெருமானுடைய சிலுவை தான் என்று அன்பு நெறி சிறந்ததென அகிலம் உணர்ந்து உய்ய ஆண்டவனே என் செய்தாய் அதை நினைத்தால் அந்தோ என்புருகும் உயிருருகும் எண்ணமெல்லாம் உருகும் எம்மொழியால் எம்பவல்லேன் ஏழை மகன் அப்பா என்று சொல்லிவிட்டு இயேசுவின் சிலுவை காட்சியை வர்ணித்து, அதுபோல உலகத்தில் எந்த ஒரு மத தலைவரும் செய்யவில்லை, நீதான் அன்புக்கு விளக்கம் என்று சொல்லுகிறார். சரி, இனி அடுத்தது நம்ம மீண்டும் பேராசிரியர் அவர்களிடத்தில் புதுக்கவிதைக்கு இன்னொரு புதுக்கவிதையிலிருந்து சிலுவையை பற்றி சொல்லுங்களேன். தமிழர்களுடைய போர் மரபின்படி ஒரு விழுப்புண் பட்ட ஒரு வீரனானவன் அவன் இறந்துபட்ட பின்பு அவனுக்கு மரியாதை செய்யும் பொருட்டாக அவனுக்கு நடுக்கல்லை வைப்பது தமிழர்களுடைய வழக்கம். அதுபோல இயேசு கிறிஸ்து தன்னுடைய சிலுவை மரணத்தை சாத்தானை வென்று அவருடைய அந்த சின்னமாகிய சிலுவையை தன் மீதே தான் சுமந்து கொண்டு சென்ற அந்த காரணத்தின் நிமித்தமாக, அந்த அடையாளத்தை அவர் சுமந்த காரணத்தின் நிமித்தமாக இந்த இடத்தில் நிர்மலா சுரேஷ் அவர்கள் இந்த வரிகளை மிக அழகாக வடித்துள்ளார். விழுப்புண் பட்ட வீரன் தன் நடுக்கல்லை தானே சுமக்கின்றானோ என்று மிக அழகாக இந்த இடத்தில் அவருடைய அந்த சிலுவை மரணத்தை வடித்து காட்டியுள்ளார். இது மிகவும் பாராட்டத்தகுந்த ஒரு விஷயமாக கருதப்படுகின்றது. அதுபோல் அவங்க நிறைய நிர்மலா சுரேஷ் இயேசுமா காவியம் நூலில் எழுதியிருக்காங்க. அந்த நூலை வெளியீட்டு விழாவிலேயே நான் பேசினவன். இன்னொரு அவங்களுடைய அதுலேருந்து வேற ஒரு கவிதை சொல்லுங்களேன் அதே நூலில். சொல்கிறேங்கய்யா. இயேசு இல்லாமல் சிலுவை இல்லை, சிலுவை இல்லாமல் இயேசுவும் இல்லை. தண்டனையின் சின்னம் தண்டனிட்டு வணங்கப்படுகிறது, தண்டனையின் சின்னம் தண்டனிட்டு வணங்கப்படுகிறது. இப்போது சிலுவை என்பது ஆயுதம் அல்ல, ஆயுதம் ஏந்துகிறவன் அடுத்தவனை கொள்ளுகிறான், சிலுவையை ஏந்துகிறவன் தன்னையே தருகின்றான், சிலுவையை ஏந்துகிறவன் தன்னையே தருகின்றான். ரொம்ப அருமையாக அந்த சிலுவையின் தத்துவத்தை அவங்க அழகாக விளக்கியிருக்காங்க. தண்டனைக்குரிய ஒரு கொலை கருவியாக இருந்தது, எல்லாரும் தண்டனிட்டு வணங்கக்கூடிய தொழுகை கருவியாக
மாற்றிவிட்டார்கள் என்று அவர்கள் மிக அருமையாக சொல்கிறாங்க. நீங்கள் நம்ம கிறிஸ்தவ கவிஞர்கள்லேயே இன்னொரு யாராவது ஒரு சிறந்த கவிஞருடைய சில வரிகளை சிலுவை பற்றி சொல்லுங்களேன். கண்டிப்பாக ஐயா. விபாகா சுந்தரனாருடைய அருட்குறளிலிருந்து சில வரிகளை சொல்ல நினைக்கிறேன். சொல்லுங்கள். அவர் பணியாற்றிய மதுரை அரசரடி இறையியல் கல்லூரியிலே மாணவனாக படித்தேன் என்ற பெருமையோடு இந்த வரிகளை நான் படிக்க ஆசைப்படுகின்றேன். அகில் போல் சிலுவையில் தேய்க்கப்படினும் முகில் போல் பொழிந்தாரே சாந்து. அகில் என்றால் சந்தனம். அதை தேய்ச்சா எப்படி வாசம் வருதோ அது மாதிரி ஒரு முகில் போல அந்த சாந்துனா ரத்தத்தை கொட்டினார். அதாவது அந்த சந்தனம் அரைக்கப்படுற மாதிரி இவரையும் சிலுவையில் போட்டு வதைச்சு அவரை அரைச்சாங்க. ஆனால் அரைக்க அவருக்கு துன்பம் முறுமுறுப்பு வரல. இந்த பேதுரு நிருபத்தில் கூட வரும், பதில் என்னை வையுகிறவர்களை நான் பதில் பேசாமல் இருந்தாருன்னு. அப்படி அரைக்க அவர் சந்தனத்தை தான் கொடுத்தாருன்னு சொல்றாரு. என்ன அழகான கற்பனை. அவ்வளோ வதைச்சாலும் அவர் மன்னிப்பை தான் கொடுத்தாரு. அது ஔவையார் எழுதின மூதுரை எனக்கு ஞாபகம் வருது. கெட்டாலும் மேன்மக்கள் சங்கு சுட்டாலும் வெண்மை தரும் ஆகிற அந்த வரிகள், இந்த வரிகளை படிக்கும் போது எனக்கு நினைவுக்கு வருகிறது. அதே போல் அடுத்த வரியில் எழுதுறாரு, ஆணி அவன் பூமி எனும் தேரினுக்கு ஆயினும் ஆணியில் நின்றான் அறையப்பட்டு. இந்த புவி சக்கரம் என்று திருமறையிலே அந்த சொல் பயன்படுத்தப்பட்டிருக்கும். அந்த பூச்சக்கரம், அதற்கு அவர்தான் ஆணி எனும் அந்த அச்சாணி என்று சொல்லுகிறார். அப்படி அச்சாணியாக திகழ்கின்ற அவர் அந்த ஆணி அறையப்பட்டு சிலுவையில தொங்கினார் என்று கூறுகிறார். அப்போ அவ்வளவு பெரிய உலகிற்கு அடித்தளமாக இருக்கிற அவர் இப்படி நமக்காக தொங்குகிறாரே என்று சிலுவையை பார்க்கும்போது என் பார்வையே இந்த வரிகள் மாற்றுகின்றன. இந்த கவிதை வழியாக சிலுவை தியானிக்கும் போது உண்மையிலேயே அந்த சிலுவைக்குள் இருக்கிற உணர்வுகளை என்னால் உணர முடிகிறது. அது மிக சிறப்பாக இருக்கிறது. இன்னும் வேற ஏதாவது அவர் நிறைய ஓமை சொல்லியிருப்பாரு. கண்டிப்பா இன்னொன்னு சொல்லியிருக்கிறார் பாருங்க, உந்தன் சிலுவையில் வாதையுற்று வாஞ்சிப்பி ஈன்றதே ஏழிசை முத்து என்று. அவர் சிலுவையிலே மொழிந்த வார்த்தைகளை 7 முத்துகள், ஆமா, வாஞ்சிப்பி முகிழ்த்த முத்தாக அவர் சொல்லுகின்றார். அது மிக அழகாக இருக்கிற அந்த ஊமைகள் எல்லாம். அந்த சிப்பிங்கிறது என்ன சொல்றாங்கன்னா, நத்தை இருக்க, நத்தையினுடைய நத்தை, அந்த நத்தை அந்த சிப்பி மாதிரி இருக்க, அந்த நத்தை கண்ணீர் விட்டா, நத்தை அழுதுச்சுன்னா அந்த அந்த கண்ணீர் துளி தான் முத்தம். ஆக இயேசுநாதர் ஒரு அந்த சிப்பிக்குள்ள சிப்பி மாதிரி இருக்கார். அந்த சிப்பியிலிருந்து அவர் துன்பத்தில் அவர் விடுகிற அந்த கண்ணீர் கூட 7 முத்துக்களாக 7 வார்த்தைகளாக வந்தது என்று ரொம்ப அற்புதமாக சொல்கிறவார். விபாகா சுந்தரத்துடைய அருட்குறள் மிகச்சிறந்த இலக்கியம், கிறிஸ்தவ திருக்குறள் என்று சொல்லலாம், கிறிஸ்தவர்களுடைய திருக்குறள். இப்போ நான் கவியரசு கண்ணதாசனை தெரியாதவங்க யாரும் இல்லை, அவருடைய இயேசு காவியத்தினுடைய பெருமை அறியாதவர்கள் யாரும் இல்லை தமிழ் உலகத்தில். அவரே சொன்னார், நான் வாழ்க்கையில் கடைசியாக ஒரு இரவா காவியம் எழுதணும்னு எல்லாரும் விரும்பினாங்க, அந்த இரவா காவியம் இதுதான் நினைக்கிறேன்னு இயேசு காவியத்தில் சொல்கிறாரு. அந்த இயேசு காவியத்தில் அந்த கெத்சமனே தோட்டத்துக்கு போய் ஆண்டவர் பட்ட அந்த வேதனை வியாகுலத்தோடு நம்ம கூட இப்போது இது கொண்டாடுவோம், வியாகுல வியாழன், மாண்டி தேர்ஸ்டேன்னா வியாகுல வியாழன். அந்த வியாகுலத்தை அவர் வர்ணிக்கும் போது ரொம்ப அற்புதமாக சொல்லுவார். அந்த கெத்சமனேல போய் அவர் நிற்கிறாராம், முழங்கால் போட போகிறாரு. அவர் உடலும் காலும் தரையை தொடுதான், அவருடைய மனசு அப்படியே விழுந்து விட்டதான் அந்த நிலத்தில். நின்ற உடல்கால் நெடுந்தரை தொட்டன, நெஞ்சம் அந்த நிலத்தினில் சாய்ந்தது என்றார். அவர் ஜெபித்த போது சோர்விலாது நாதன் ஜெபித்ததும் துன்ப நாடி சூழ வெடித்தது, வேர்வையோடு இரத்தம் வடிந்தது, மேனி எங்கும் செம்புணல் பாய்ந்தது என்றெல்லாம் வர்ணிக்கும் போது கண்களில் கண்ணீர் வந்துடுது. அப்புறம் இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கள் கூடுமானால் நீங்கட்டும், ஆனால் உங்களுடைய சித்தம்னு சொல்கிறத அவர் கவிதையில் எப்படி சொல்கிறாருன்னா, நன்மை தீமை எதுவரை மாயினும் நான் குடிக்க விரும்புவீர் நீர் எனில் முன் விதித்த விதிப்படி மாந்துவேன், மூழுகின்ற யாவும் செய்கையே என்ற தந்தை இடத்தில் ஒப்பு கொடுத்து விட்டார் என்று சொல்லுகிறார். அப்புறம் சிலுவைக்கு அவர் ஒரு வர்ணனை சொல்கிறார், அது மட்டும் ஒரு நல்ல அழகான கவிதை. வானகமும் வையகமும் கூடுவதை குறிப்பது போல் சிலுவை வைத்து, மானமெனும் ஓர் பண்பை மனித குலம் காண்பதற்கு மனது வைத்து,
தானமுடும் தவம் பெருக முள்ளாலே மகுடம் அதை தலையில் வைத்து ஞான மகன் நின்றவுடன் ஞானமெல்லாம் ஒரு பொழுது நடுங்கிற்றம்மா என்று எழுதுகிறார். அப்படியே உள்ளத்தை உருக்குகிற அந்த பாடல்கள். கவியரசு கண்ணதாசன் அது விளக்கி சொல்ல வேண்டியதில்லை. சிலுவையை வந்து கூட்டல் குறின்னு சொல்லுவாங்க. இவர் வந்து வானகமும் வையகமும் கூடுகிற குறி என்று அற்புதமாக வர்ணித்திருக்கிறார். இப்படி பல கவிஞர்கள் சிலுவையை பார்த்திருக்கிறார்கள். இன்னும் கொஞ்சம் புது கவிதையிலேருந்து 1-2 சான்று சொல்லுங்கம்மா. ஐயா, ஹைக்கூ கவிதை வடிவில் கவிஞர் பிரியகுமரன் எழுதியுள்ள கவிதை வந்து ஒன்று நம் நெஞ்சை உருக்கும்படியாக அமைந்துள்ளது. இயேசுவின் கைகளில் ஆணி அடிக்கப்படுகின்றது. அப்பொழுது அந்த அடிக்கக்கூடியவன் மிகவும் ஆவேசமாக அந்த ஆணியை அடிக்கின்றான். அந்த அடிப்பவனை பார்த்து இயேசு கிறிஸ்து கூறும் விதமாக இந்த கவிதை அமைந்துள்ளது. ஆணி அறைபவனே, அடி மெதுவாக, உன் விரல் மீது சுத்தியல் விழுந்துவிட போகிறது. ஆணி அறைபவனே, அடி மெதுவாக, உன் விரல் மீது சுத்தியல் விழுந்துவிட போகிறது. இந்த இடத்தில் இயேசு கிறிஸ்து பல பாடுகளை பட்டு துன்பத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கின்றார். ஆனால் தன் துன்பத்தை பெரிதாக கருதாமல் அவன் படக்கூடிய துன்பத்திலிருந்து அவனை மீட்கும் பொருட்டாக அவனை எச்சரிக்கின்றார். மெதுவாக அடி, உன் கை மீது இந்த சுத்தியல் பட்டுவிடப் போகின்றது என்று. அவருடைய அன்பு உள்ளத்தை நாம் இதைவிட ஒரு உதாரணத்தை நாம் காணவே முடியாது. வள்ளுவர் சொன்ன மாதிரி பிரிதி நோய் தன்னோய் போல் போற்றாக்கடைன்னு சொல்றாரு. மற்றவன் துன்பத்தை தன் துன்பமா சொல்றாரு. ஐயா, இப்போ நீங்க இன்னொரு சிறந்த நிறைவாக ஒரு சிறந்த கிறிஸ்தவ கவிஞருடைய ஒரு கவிதையில சிலுவையை பற்றி சொல்லுங்க. நம்ம வேதநாயக சாஸ்திரியார் அவர்கள் நிச்சயமா நிறைய கீர்த்தனைகள் எழுதினவர். அவரை நாம மறக்க முடியாது. ஆமாம், அவருடைய ஒரு பாடலோடு வந்திருக்கிற இந்த வரிகளை சொல்ல நான் ஆசைப்படுகிறேன். இல்லை, நான் சொல்கிறேன். வேதநாயகம் சாஸ்திரியார்கள் எழுதின கீர்த்தனையிலிருந்து சில வரிகளை சொல்ல நான் விளைகின்றேன். இதில் பாடியே காட்டிடலாம் நான் பார்க்குறேன். ரொம்ப மகிழ்ச்சி. நீங்கள் சிறப்பாக பாடக்கூடிய ஆற்றலுடையவர். பாடினீங்கன்னா நம்ம நேயர்களுக்கும் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும். சரி. பொற்புமிகும் வானுலகும் பூவுலகும் படைத்த பரம் பொருளே, இங்கு பொந்து விழாத்தரண்மனையில் வந்து நிற்கும் காரணமே கூரே. இந்த உலகை அண்ட சராசரங்களை படைத்த ஒருவர் ஒரு சாதாரண பொந்து விழாத்த அரண்மனையில் வந்து அவர் நமக்காக நிற்கின்றார். ஒரு ஏழை கைதி மாதிரி நிற்கிறார் என்று சொல்லி அந்த காட்சியை நாம் படத்தில் சாதாரணமாக பார்ப்போம். ஆனால் இந்த வரிகளை படித்த பிறகு இப்படிப்பட்டவர் நமக்காக நிற்கிறார் என்று அதற்குள்ளே இருக்கிற உணர்வை இந்த பாடல் வரிகள் எடுத்து காட்டுகிறதை மறுக்க முடியாது. அந்த முழு பாடலுமே ரொம்ப அந்த பிலாத்துவின் முன் இருக்கிற அந்த நீதிமன்ற காட்சியை மிகச்சிறப்பாக வர்ணிக்கும். ஒரு அருமையான பாடல். அவர் பாடின வேற ஒரு கீர்த்தனையை கூட நீங்கள் சொல்ல முடியுமா? நிறைய கீர்த்தனைகள் வேதநாயக சாஸ்திரியாருடைய கீர்த்தனைகள் தான் நாம் பாடுறோம், குறிப்பாக புராட்டஸ்டன்ட் கிறிஸ்தவர்கள். இன்னொரு கீர்த்தனை சிலுவையை பற்றி எதையாவது நினைவூட்ட முடியுமா? கண்டிப்பாக. இதில் பாவி நான் என்ன செய்வேன் கோவே ஜீவன் நீர் விட்டதற்காக என்ற அந்த கீர்த்தனையில் கூட அவர் எழுதியிருக்கிறார். நாடி என்னை தயவாய் மனம் செய்ய தேடி வந்தீர் அரசே, ஆடுகளுக்காக நீர் உயிர் தர பாடுபட்டு குரு சூடி இறந்தீர் அன்றோ என்று சொல்லி அவர் எழுதுகிறார். அதில் வழக்கமாக நாம் சிந்திக்கின்ற திருச்சபை மனவாட்டியாக, இயேசு கிறிஸ்து மனவளனாக, பிரைடல் மிஸ்டிசிசம் என்று சொல்வார்களே, அதை ஒட்டி அழகாக எழுதியிருக்கிறார். அவர் நம்முடைய மனவாளன் என்று அந்த இடத்துல சிலுவையில் கூட அப்படிப்பட்ட ஒருவராக அவரை உருவகப்படுத்தியிருக்கிறார். ரொம்ப அருமையான கீர்த்தனை. அதுவும் எனக்கு இன்னும் கடைசியாக ஒருத்தரை சொல்லணும்னு தோணுது. இப்போது வாழும் கவிஞர், சொல்லப்போனால் நம்ம மைய அரசினால் பத்மஸ்ரீ பட்டம் பெற்றவர் கவிஞர் சிற்பி பாலசுப்ரமணியம் அவர்கள். அவங்க வந்து சிலுவை தவயோகின்னு ஒரு அற்புதமான நீண்ட கவிதை எழுதியிருக்காங்க. அந்த தலைப்பே பாருங்களேன், ஆண்டவரை சிலுவை தவயோகி. சிலுவையில் அவர் ஒரு தவம் செய்கிறார், மனித குலத்துக்காக யோகம் செய்கிறார், யோகி. அதில் அவரை ஆணி அடித்த போது நடந்த ஒரு நிகழ்ச்சியை சொல்கிறேன். ஒரே ஒரு பாட்டை மட்டும் சொல்கிறேன். ஒன்னார் இரும்பாணி ஓங்கி அடிக்கையிலே பொன்னார் திருமேனி பூவாய் சிதைகிறது. சிலுவையில் ஐயோ சேர்த்து ஆணி அறைகையிலே
எலும்பு துகளாகி ரத்தம் கசிகிறது. அதுக்கு அடுத்த வரி தான் ரொம்ப அற்புதமாக அமைச்சிருக்கார் கவிஞர். கிறிஸ்துவுக்கு முன் பின்னாய் காலம் கிழிகிறது. கிறிஸ்துவுக்கு முன் பின்னாய் காலம் கிழிகிறது. அருள் வதனம் மன்னிப்பின் அழகில் கணிகிறது. அவரை அடித்த போது அவர் உடம்புல சதெல்லாம் கிழியுதுன்னு தான் நம்ம நினைப்போம். ஆனால் கவிஞர் சொல்கிறாரு, அப்படி அவர் சிலுவையில் அடிக்கப்பட்டதுனால மனித வரலாற்றினுடைய காலமே கிமு கிபி என்று கிழிந்து விட்டது. அந்த பிலிப்பியர் நிருபத்தில் பவுலடியார் சொல்லுவார், மரண பரியந்தம் அவர் தன்னை தாழ்த்தினதுனால கிறிஸ்து எல்லா நாமத்துக்கும் மேலான நாமம் அவருக்கு தரப்பட்டது. இந்த உலகத்தின் நடுமையமாக கிமு கிபி என்று இயேசு கிறிஸ்து விளங்குகிறார் என்றால் அதற்கு காரணம் அவருடைய சிலுவை தியாகம் என்று கவிஞர் சிற்பி பாலசுப்ரமணியம் அழகாக சொல்லுகிறார். ஆமாம், இப்போ நீங்களும் 1-2 புது கவிதையை கடைசியாக சொல்லி இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்யலாம். சொல்கிறேங்க ஐயா. இயேசு கிறிஸ்துவோடைய சிலுவை பாடுகளை உடன்பாடோடு தான் சொல்லக்கூடிய கவிஞர்கள் அப்படின்னு இல்லாமல் எதிர்மறையாகவும் சில கவிஞர்கள் சொல்லியிருக்கிறாங்க. அதில் ஒருத்தர் தான் ஈரோடு தமிழன்பன். அவர் சொன்ன சில வரிகளை உங்கள் முன்னாடி வாசிக்கிறேன் ஐயா. இன்னும் ஒரு முறை இயேசுபிரானே மக்களிடையே வரமாட்டீரா? கைவசம் இருக்கும் சிலுவையும் ஆணியும் வீணாக போகவா? தேவகுமாரனே திருவுளம் வைக்க வேண்டும். அதாவது இந்த இடத்துல இயேசு கிறிஸ்து மீண்டும் வந்தாலும் மக்கள் எல்லாம் மறுபடியும் சிலுவையில் அறையக்கூடிய நிலையில தான் அவர்களுடைய மனோபாவம் இருக்கின்றது என்பது தான் இந்த இடத்துல ஈரோடு தமிழன்பன் அவர்கள் பதிவு செய்திருக்கிறாரு. மக்களுடைய நிலையை இப்பொழுது இருக்கக்கூடிய நிலையை மிக அழகாக இந்த கவிதை வரிகளில் வடித்து காட்டியிருக்கின்றார். இப்பொழுதும் மக்கள் சுத்தியலோடையும் ஆணியோடைய தான் காத்து கொண்டு இருக்கின்றார்கள். அவர்களுடைய அந்த சுபாவ நிலையை இந்த இடத்துல மிக அழகாக ஈரோடு தமிழன்பன் வடித்து காட்டியிருக்கின்றார். ரொம்ப அருமையாக சொன்னீங்க. மனித வாழ்க்கை அவ்வளோ வருந்தத்தக்க நிலையில் இருக்குது. இயேசு சிலுவையில் தன் இன்னுயிரை கொடுத்து தியாக பலியாக மனித மீட்புக்கு வழி செய்த பிறகு 2000 ஆண்டுகளுக்கு பிறகும் இன்றைக்கு மனிதனுடைய நிலைமை இன்னும் சீர்கேடாக இருந்து இன்னொரு மீட்பர் வந்தாலும் அவரையும் சிலுவையில் ஏற்றுக்கிற நிலையிலே தான் இருக்கிறது என்பதை இந்த நடப்பியல் வாழ்க்கையை ரொம்ப அழகாக கவிஞர் தமிழன்பன் ஐயா, மகாகவி என்று போற்றப்படக்கூடியவர், ரொம்ப அழகாக சொல்லியிருக்கிறார் அங்கத சுவையோட. அன்புக்குரியவர்களே, இவ்வளோ நேரம் இந்த 2 இறையடியார்களோட தமிழறிஞர்களோட நானுமாக சேர்ந்து நம்முடைய தமிழ் கவிஞர்கள் எப்படியெல்லாம் சிலுவையை பார்த்துருக்கிறார்கள். அவர்கள் கிறிஸ்தவர்களானாலும் கிறிஸ்தவர் அல்லாதவர்களானாலும் மரபு கவிதை எழுதினாலும் புது கவிதை எழுதினாலும் அவர்களுடைய பார்வை வித்தியாசமாக இருக்கிறது. நம்முடைய உள்ளத்தை உருக்குவதாக இருக்கிறது. ஒருவேளை நாம் இறையியல் தத்துவங்களின் அடிப்படையில் சிலுவையை தியானிப்பது மட்டும் போதாது. இலக்கிய நோக்கிலேயும் பார்த்தால் அந்த இலக்கிய நயத்தோடு சிலுவையினுடைய அந்த மாண்பும் அந்த பெருமையும் அந்த மகத்துவமும் அந்த மாட்சிமையும் நமக்கு வழங்கும். அது நம்முடைய உள்ளத்தை ஊடுருவும். அந்த சிலுவை நாதருடைய அந்த வழியில் நாம் இன்னும் தொடர்ந்து நடக்க, நம்மையே அர்ப்பணிக்கிறதுக்கு அது நம்மை ஏவி எழுப்பும் என்கிற நோக்கத்தில் தான் இந்த நிகழ்ச்சியை நாங்கள் ஏற்பாடு செய்தோம். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம். இது பற்றி உங்களுடைய கருத்துக்களை அந்த திரையில் காணப்படுகிற எண்ணில் நீங்கள் எங்களோடு தொடர்பு கொண்டு தெரிவிக்கலாம். இந்த நிகழ்ச்சியை சிறப்பிக்கிற வகையில் இங்கே கலந்து கொண்டு அரிய கருத்துக்களை தகுந்த கவிதை சான்றுகளோடு நம்மோடு பகிர்ந்து கொண்ட இந்த 2 இறை அடியார்களுக்கும் நம்பிக்கை தொலைக்காட்சியின் சார்பில் எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி.